ஜெயமே ஜெயம் என்று பெரிது பெரிது புவனம் பெரியது. இந்த புவனத்தை படைத்தவன் நான்முக தேவன். நான்முக தேவனோ விஷ்ணுனுடைய தொந்தி தொப்புளில் உதித்தவன். விஷ்ணுவோ பார்க்கடலில் பள்ளி கொள்பவன். பார்க்கடலோ பார்க்கடலோ குருமுனிவருடைய கமண்டலத்தில் அடக்கம். அந்த கமண்டலம் இருக்கின்றதே, இதோ பெருத்த பூமி இருக்கின்றது அல்லவா, இந்த பூமியினுடைய ஒரே ஒரு சிறு துளி மண். சிறு துளி சிறு துளி மண். இந்த பூமியோ 1000 பணாமுடி கொண்ட ஆதிசேஷனுடைய ஒரே ஒரு தலை பாரம். பாம்பு ஒரு தலை பாரம். இந்த ஆதிசேஷனோ பார்வதியினுடைய சுண்டு விரல் மோதிரம். பார்வதியோ சிவனுக்கு அடக்கம். சிவன் இதோ அமர்ந்திருக்கின்றார்கள் பார்த்தனையா, பாமர மக்கள். இவர் நெஞ்சுக்குள் அடக்கம். எப்படி என்றால், இப்படிப்பட்ட சபையின் முன்பதாக நான் வந்தேனே, நான் தரித்திருக்கக்கூடிய வேதம் ஏதாகில விளக்கம் எனக்கு புரியல. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. எப்படி என்றால், முதலாக இவருடைய ஐயா சேகரையா, தாங்கள் சேகரையாவ நேரா கண்ணால எப்ப நம்ம நேரா பார்த்து பேசுவோம், எப்ப நம்ம சந்திப்போம் அப்படின்ற ஒரு எவ்வளோ வெகு நாள் ஆசை. சேர்ந்து நாடகம் ஆடணுன்ற ஒரு ஆசை கூட கிடையாது, சத்தியமா கிடையாது. பார்க்கணும், ரெண்டும் பேசணும் வார்த்தை. ஆனா அதை நான் நினைக்கவே இல்லை. கலைவாணி அம்மா இழுத்துட்டு வந்து அப்படிப்பட்ட ஐயா கலைமாமணி விருது பெற்ற ஐயா தாங்கள் சேகர் ஐயா அவர்களின் பாதத்திற்கு, ஐயா கிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய பாதத்திற்கு, இன்னும் இருக்கக்கூடிய அவங்க இருவரும் அண்ணாமலையார் மலையில் உச்சியில் இருக்கக்கூடிய தீபம், இத சுற்றியில் இருக்கக்கூடிய தீபம் மாதிரி அவருடன் கூட நடிக்கக்கூடிய நாடக நடிகர்கள் அனைவர், இந்த நாடக நடிகர்களுடைய இன்னும் நாடக ஆசான்கள் அவர்களுடைய பாதத்திற்கு, இன்னும் இதோ
ஐயம்பாளையம் புதூர் நன்னகரில் இருக்கக்கூடிய தாய் தந்தை மாதா பிதா குரு தெய்வம் இவர்களுடைய பாதத்திற்கு அடியே 1 கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய விளக்கம் நான் சந்திரகூல தூதித்தேன் சந்திரகுலத்திலே உதித்த தளபதி பாண்டு மகாராஜன் திருதராட்டியன் பாண்டு மகாராஜனுக்கும் குந்தாதேவி மாத்ரா தேவிக்கும் பிறந்த நாங்கள் 5 ராஜாக்கள். எப்படி என்றால் நானோ என்னுடைய பெயர் தருமன், என்னுடைய தம்பி பீமன், என்னுடைய நடுத்தம்பி அர்ஜுனன். இந்த மூவர்களும் பாண்டு மகாராஜனுக்கு குந்தாதேவி வயத்திலே 3 பேர் ஜனித்தோம். இன்னும் நகுலன் சகாதேவர் எங்களுடைய மாத்ரா தேவி மாத்தன்னை சித்தன்னை அவர்களுடைய வயத்திலும் பிறந்து இந்த 5 ராஜாக்களும் ஏதொன்று பிரிவினை இல்லாமல் படிக்க எந்த குறையில்லாமல் வாழ்ந்து வந்தோம். இன்னும் என்னுடைய பங்காளியாக விளங்கக்கூடிய துரியோதனாதி திருதராட்டின மகனுக்கும் காந்தாரிக்கும் 100 பிள்ளைகள் பிறந்தார்கள். பங்காளி இருக்கிறாங்க. எந்த விதத்துல பாராட்டணும்? அவன் அவுத்து விட்டு கோமத்தை இறுக்கி காட்டங்கண்ணா ஆக்கிற வேலையும் திராட்டி மகனுக்கு உட்காந்து காய பச்சா சாப்பிடுறதுனால உனக்கு அதே எண்ணம் தான் 10 வருஷம் போட நான் என்ன பண்ணுவேன் தெரியாது உனக்கு எனக்கு தான் தெரியும். இப்படியாகத்தான் 100 பேர்கள் பிறந்தார்கள். பிறந்து சந்தோஷமா இருக்கிறீங்க. இந்த 100 பேரும் நாங்கள் ஒரு 5 பேரும் 105 பேரும் சோனாச்சாரி இடத்திலே பாடகசாலை சோனாச்சாரி கிட்ட கல்வி வாசித்து வந்தீங்க. கல்வி கற்று பயின்று கொண்டோம். அவன் இரு பேசாத பயந்து வருகின்ற தருணத்திலே அப்பொழுது என்ன செய்தார்? நாரத மகாமுனிவர் ஒரு பலாக்கடியை கொண்டு வந்து கொடுத்தார். அதிலே ஒரு சூது மார்க்கமாக இருந்ததோ என்னவோ தெரியவில்லை. எப்படி என்றால் அதில் பிரித்து பிளந்து பிரித்து பார்த்ததற்கு மொத்தம் 106 சொல்ல இருந்தது. 105 சொல்ல இருந்த உடனே என்ன செய்தார்? இதை ஏது செய்வது ஒன்றும் புரியவில்லை என்று இருந்த பொழுது துரியோதனன் என்ன செய்தார்? எங்களுக்கு ஆளுக்கு ஒன்றாக கொடுக்க வேண்டும். ஆளுக்கு ஒரு சொல்ல உண்மைதான். 105 பேரு வந்தாரு. ஆமா 105 பேர் எல்லாம் சாப்பிடுங்க ஆளுக்கு ஒன்று கொடுத்து வந்தாரு. ஆமா என்னுடைய தம்பி பீமாச்சி என்ன செய்தான் தெரியுமா? முடியாது. அப்படி என்றால் நீயும் நானும் பங்காளி தான் அல்லவா? அப்படி முடியாது. ஆளுக்கு பேர் பாதியாக அப்படி என்று ஆளுக்கு பாதியா சொல்ல இருக்கட்டும் இல்ல பங்களாதேசா இருக்கட்டும். அதானே ஆளு பாதியா குர்ரான் பீப கேக்குறான். தம்பி கேட்டான். கேட்டதற்கு அப்பொழுதே மனதில் அவன் வஞ்சகத்தை வைத்தான். ஏன்னா 105 சொல்ல ஆளுக்கு பாதினா 52 சோலை ஓடுது. 52 சோலை எனக்கு அப்படின்னு சொல்றான் பீம. அப்ப துரியோதனன் என்ன சொல்றாங்க? ஐயா முடியாது ஆளுக்கு ஒரு சொல்லுதான் என்று அப்பொழுதே மனதில் வஞ்சகத்தை வைத்து பாடக சாலையிலே எங்களுக்கு பகையாகப்பட்டது முதலாக ஆரம்பிச்சு. பாதி பாக கேட்கிறானே பாதி பாகத்தை இவன் எப்படி கேட்பானோ என்னவோ என்று ஒன்றும் புரியாமல் படிக்கு என்ன செய்தான்? ஒன்றும் புரியவில்லை என்று முதலாக மனதில் வைத்து என்ன செய்தான்? அவன் உண்ணுகின்ற உணவிலே
காலகால விஷத்தை ஓஹோ அடே அப்பா சாப்பிடுற சாப்பாடுல விஷத்தை கலந்து கொடுத்து பார்த்தான். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு இடரும் வரவில்லை. உங்களுக்கு எதுவும் வரவில்லை. பிறகு என்ன செய்தான்? குளிக்கின்ற குளத்தினிலே ஊர் ஊசியை நாட்டி எப்படி ஆகிலும் அவர்களை மடிக்க வேண்டும் அப்படி என்று எண்ணத்தை கொண்டு அவன் இப்படி பலவாறாக சூதுகள் செய்தான். செய்து பிறகு என்ன செய்தான் தெரியுமா? அடுத்ததாக அட எவரும் அறியவண்ணாம் அவனுடைய உதவியால் என்ன செய்தான்? அரக்கு மாளிகை ஏற்படுத்துறீங்க. அரக்கு மாளிகை என்றால் எப்படி தெரியுமா? மெழுகு அரக்கு கொங்கல் வெடிப்பு சரவத்தி பெட்ரோல் இதெல்லாம் அரைத்து சேகரித்து ஒரு அரக்கு மாளிகை கட்டினார் துரியோதனன். என்ன செய்தான் தெரியுமா? கடகால் நாம் எடுத்தால் என்ன செய்வோம்? கடகால் எடுத்தா கட்டிகளை போட்டு செவுரு வைப்போம். கடகால் எடுத்து கல்களை போட்டு செங்கல் வச்சு செவுரு எழுப்புவோம். அவன் என்ன செய்தான் தெரியுமா? கற்பூரம் கற்பூரம் கடகாலே கட்டி கல்புரத்தை வாரி காட்டாசனா நெருப்புக்கு விரோதமான பொருட்களை வைத்து அனைத்தையும் சேகரித்து அந்த கடகால வாரி போட்டு அரண்மனையை ஏற்படுத்தினார். மாளிகையை ஏற்படுத்தி என்ன செய்தான்? எங்களை கொல்லுவதற்கு பூர்த்தி செய்தான். என்னுடைய சித்தப்பாவாக விளங்கக்கூடிய அவர் என்ன செய்தார்? நம்மளுடைய அண்ணனுடைய மக்களை கொண்டு விடுவானோ என்னவோ தெரியாது. என்ன செய்யலாம் என்று யோசனை செய்து அந்த அந்த அரக்கு மாளிகை ஆயிரங்கால் மண்டபம் அதில் ஒரு தூண் மட்டும் ஒரு டம்மி தூண் தொங்கும். அதை எட்டி வலிச்சா என்ன செய்யும்? என்னுடைய தம்பியாகப்பட்ட மீமாட்சியை அழைத்து அவனுக்கு மட்டும் ஓதி ராஜாக்கள் அரக்கு மாளிகை கொண்டு சொல்லி அது இருக்குமா ராஜகாலத்தூர் மண்டபம் அது ஒரு மண்டப தூணு மட்டும் அந்தமா தொங்கும். அது எட்டு வலிச்சா ஒரு சொர்க்கபாதை வரும். அந்த சொர்க்கபாதையாக போனா வரும். ராஜாக்கள் தப்பிக்கலாம் அப்படி தப்பித்து விடலாம் என்று தெரிவிக்க என்னுடைய தம்பி என்ன செய்தான்? எங்கள் ஐவர்களையும் தோல் மேல் போட்டு என்னுடைய தாயையும் சேர்த்து தோல் மேல் இட்டு அங்கு இடும்பாவனம் இரவோடு இரவாக இடும்பாவனம் சென்றான். அங்க சென்று அங்கு வட்டப்பாறையில் கிடத்தி விட்டு இருக்கிறான். வட்டப்பாறையில அப்ப அண்ணன் தம்பியா தூங்குறாங்களே வட்டப்பாறையில படுக்க வச்சுட்டு காவல் புரிந்து கொண்டு இருக்கிறான். இருக்கின்ற தருணத்திலே திடுக்கெட்டு விடிந்த பிறகு எழுந்து பார்த்தால் வட்டப்பாறையில் உறங்கி இருக்கிறோம். என்ன நடந்தது என்று கேட்க நடந்ததை முறையிட்டான் பீமாட்சி. பிறகு என்ன செய்தோம்? அங்கு அந்த நாட்டை அரசாட்சி செய்யக்கூடிய அண்ணவன் என்ன செய்தான்? என்னிடத்தில் அபராயுத்தத்திற்கு வாருங்கள் சண்டைக்கு வா என்று அழைக்க என்னுடைய தம்பி பீமாட்சி என்ன செய்தான்? அண்ணவனை கொன்று அண்ணவனுடைய தங்கை இடுமியை திருமணம் செய்து இருவரும் சேர்ந்து முதலாக எங்க இவர் ராஜாக்களிலே பீமாட்சிக்கு தான் திருமணம். முதல்ல என்ன பேச்சு? முதலாக அதுதான் பேச்சு. பீமாட்சிக்கு திருமணம் முடிந்து அண்ணவனுக்கு கடோத்கஜன் என்ற ஒரு மகன் பிறந்தார். பிறகு என்ன செய்தோம்? அங்கே அந்த இடுபாவனத்தை விட்டு நாங்கள் என்ன செய்தோம்? ஐவர்களும்
பாப்பார் ஐயர் வடிவத்துல ஐயர் போறீங்க. வடிவத்திலே ஓஹோ, 300 சென்றீங்க. 300 சென்று முன்னாடி நம்ம கையில போகல கம்மி உட்காருங்க. 300 மங்கலம் சென்று அங்கே ஒரு வீட்டில் அடைக்கலம் புகுந்தோம். ஒரு வீட்டுல அடைக்கலமா இருக்குறீங்க. அங்க மொத்தம் 300 பாப்பான் வீடுகள். மொத்தம் பேருமே 300 பாப்பான் வீடுகள். முனித்தி பக்கத்துல மொத்தம் 300 வீடு. 300 வீடு தான். 300 வீடு ஐயர் வீடுங்க. அந்த ஒரு வீட்ல போய் அடைக்கலமா இருக்கிறாங்க. அடைக்கலமாக இருக்கின்றோம். ஆமா. அங்கே ஒரு சில சூரன் இருந்தானப்பா. அங்கே ஒரு சூரன். அவன் யாருங்க? அவன்தான் பக்காசூரன். பக்காசூரன். அந்த பக்காசூரன் என்ன செய்யறான்? அப்படிங்க. அண்ணன் தான் இந்த 300 வீட்டையும் அடைக்கலமா அவன் கைக்குள்ள அடக்கம் வச்சுக்கிறான். வேலை தெரியுமா? என்ன வேலை? என்ன ஒரு நாளைக்கு 60 வண்டி சாதம் ஒவ்வொரு வீடாக ஒரு நாளைக்கு 60 வண்டி சாதத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். ஆமா, ஒரு நாளைக்கு 60 வண்டி சாதம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று கட்டளை. நாளாக சென்ற பொழுது சாதத்தை எடுத்து சென்றால் அந்த 60 வண்டி சாதத்தையும் மூழ்கிடுவான். சாதமும் ஓட்டி போற 120 மாட்டை ஓட்டி போற ஆளும் சேர்த்து இருக்கிற தருணத்திலே என்ன செய்தால் அடுத்ததாக நாங்கள் தங்கி இருக்கக்கூடிய வீட்டிற்கு அந்த நாள் வந்தது. ஒரு வீட்டுல இவங்க வீட வந்தது. அவங்க வீட்டு சாப்பாடு என்ன செய்தான் தெரியுமா? அப்பொழுது என்னுடைய தாய் தெரிவித்தால் யாரை அனுப்புவது ஒன்று புரியாமல் படிக்க இருந்த பொழுது, அம்மா நீ எதுவும் கலங்க வேண்டாம், என் வீட்டில் நான் என்னுடைய மகனை நான் அந்த எனக்கு 5 புள்ள இருக்குது. ஆமா, 5 புள்ள ஒரு புள்ள போனா போதும். ஒரு புள்ள போனா போதும். புள்ள நீ 10 ரூபாய் பாத்துக்கோ. அப்படி பீமனை நியமித்தார்கள். நியமித்து பீமனை என்னுடைய தம்பி பீமாச்சியை நியமித்து அவன் அண்ணவனை 60 வண்டி சாதத்தை கொடுத்து அண்ணவனை அனுப்பினார்கள். அனுப்பிய பொழுது அண்ணவன் சென்று அவன் இருக்கக்கூடிய பக்காசூரன் இருக்கக்கூடிய இடம் அருகாமையில் சென்றவுடனே அண்ணவன் என்ன செய்தான் தெரியுமா? பக்காசூரன் ஒரு ஆலமரத்தை அப்படியே சொல்லிட்டு ஆட்சி பிடிக்கும். ஒரு கை கண்டால பட்டமரல உட்கார்ந்து நமக்கு சாப்பாடு வந்துச்சு. அப்படி கை கண்டால ஆலமரத்தை புடிங்க வேரோட புடிங்க அடியோ சரி எடுத்துட்டு பல்லு வளர்றானே தம்பி. அந்த பக்காசூரன் என்ன பண்ணானா, நமக்கு சாப்பாடு வந்துச்சு அப்படி வட்டமரல உட்கார்ந்தவன் ஒரு கை கண்டால ஆலமரத்தை புடிங்க அடியோ ஒடியை சரிச்சிட்டு பல்லு வளர்க்கறான்டா. நீ என்ன வளர்க்க மாட்டே? நீ வளர்க்க சாமி. யார் வளர்க்கறது? விளக்காத பார்த்து சொல்றா. இப்படி இருக்கின்ற தருணத்திலே என் தம்பி என்ன செய்தான்? அண்ணவனை பார்த்தான். என்னடா பிஸ்கெட் பையன் அப்படி என்று என்ன செய்தான்? அண்ணவனை மடித்து அந்த 60 வண்டிய சாதத்தை இவனே உண்டு விட்டு அண்ணவனை பக்காசூரனை மடித்து விட்டு திரும்பி வந்து வந்தான். அந்த உடனே அடுத்ததாக பாஞ்சால தேசம் சென்றோம். பாஞ்சால தேசம் சென்று அங்கே பாஞ்சாலிக்கு சுயவரம் என்று தகவல் அறிக்கை ஏற்பட்டது. என்ன செய்தோம்? அதே பாப்பார குளத்திலே நாங்கள் செல்றோம். சென்று ஐயர் வடிவத்திலே சென்று தம்பியும் பீமாச்சியும் அடிச்சுட்டு போறாங்க. அதெல்லாம் சேர்ந்து செல்லுகின்றோம். சென்ற உடனே அங்கு சென்று பச்சைக்குறி அறுத்து அங்கே வளையாத வில்லை வளைத்து என்னுடைய நடுத்தம்பியாக விளங்கக்கூடிய அர்ஜுனன் என்ன செய்தான்? வளையாத வில்லை வளைத்து அந்த பாஞ்சாலியை கரம் பிடித்து எடுத்து வந்தோம். அப்பொழுதும் என்ன செய்தான் தெரியுமா? துரியோதனன் அண்ணன் வந்து அந்த இடத்துல வந்து வில்ல வளைக்கிறான் வந்து பார்த்தான். அவன் என்ன நினைச்சா துரியோதனா, அப்படியே வில்ல வளைக்க முடியல சபையில எவன்தான் வளைக்கிறவன் பார்த்தா போயிட்டு அண்ணனும் மண்ணை கவினான், கர்ணனும் மண்ணை கவினான். அனைவரும் அதை ஏதும் ஜெயிக்க முடியவில்லை. என்னுடைய தம்பி ஜெயித்து கரம் பிடித்த உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா? முடிந்த உடனே என்னுடைய மனைவியை திருமணம் செய்து திருமணம் செய்யவில்லை. கையை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்தோம். வந்தவுடனே என்னுடைய தாயிடத்தில் தாய் உள்ளே இருந்தால் தாயிடத்தில் என்ன செய்தோம்? அம்மா ஒரு கன்னியை கொண்டு வந்திருக்கிறோம் என்று தெரிவிக்க என்னுடைய தாய் என்ன செய்தது? கன்னியா இருந்தா ஏற்கனவே பலாபாயத்தில் வந்தது ஏற்பட்டது. அப்படி என்று அவங்களுக்கு கனி என்று காதில் விழுந்தது. கனி என்று காதில் விழுந்தவுடனே நீங்கள் அனைவரும் ஐவர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்த உடனே என்னுடைய தாய் தெரிவித்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஐவர் ராஜாக்களும் அந்த 5 பேருக்கு 5 நாள் அங்கே திருமணம் நடத்தி இப்பொழுது பிறகு துரியோதனன் என்ன செய்தான்? எங்களுக்கு
பலவாறாக தூதுகள் செய்து தூது பகடை ஆடி நாடு ராஜ்யங்கள் அனைத்தையும் பறித்து 18 18 நாள் காற்றிற்கு ஓட்டினான். 13 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாதம். சரி, சென்று அனுப்பிவிட்டான். பிறகு என்ன செய்தான்? அனுப்பிவிட்டு அனைத்தையும் கழித்து வந்து நாடு கட்டும். முதலாக புலுகு மகாரிஷியை அனுப்பினோம். அனுப்பிய உடனே அந்தவனுக்கு நாடு கொடுக்க மறுத்தான். அதன் பிறகு எங்களுடைய குல விளக்காக விளங்கக்கூடிய மாலாகிய கண்ணனை அனுப்பினோம். அன்னவர் சென்ற உடனே 18 18 நாள் யுத்தத்தை நியமித்து இந்த 18 18 நாளிலே அனைவரும் அவர்களை படித்து அஸ்தினாபுரத்தை ஜெயம் பெற்று இப்பொழுது மணிமுடி சூட்டி எங்களுக்கு சண்டை முடிந்து நாங்கள் ஜெயம் பெற்று அந்த துரியோதனாதி கூட்டங்கள் அனைவரையும் அடித்து ஜெயம் பெற்று எனக்கு மணிமுடி சூட்டி வைத்து எனக்கு 31 நாள் ஆகின்றது. அதனால் முடிந்து 31 நாள் ஆகுது. எங்களுக்கு அஸ்தினாபுரத்தை மணிமுடி சூட்டி வைத்து 31 நாள் ஆகிறது. இப்பொழுது அஸ்தினாபுரத்துக்கு அரசாட்சி செய்யக்கூடியவன், இந்த டெல்லியாகிய அஸ்தினாபுரத்திற்கு அரசாட்சி செய்யக்கூடியவன் இந்த நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுறோம். ஆமா, பையன் டீ 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 பையன் என்ன நடக்குதுங்க? டீ கம்மியாட்டி இப்பொழுது 31 நாள் ஆகிறது. என்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலியை சொல்றேன். அழைத்ததாக இப்படியாக தர்மராஜாவுக்கு மனைவி அழைக்க இந்த பத்திரி பாஞ்சாலி
Thank you.